ஹாய்! நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். பெங்களூர்ல சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? அந்த பஸ் தான் நாங்க ஏற பஸ்ஸு. ஆனா அது தெரியாம எங்க சாமி போயிட்டு நான் பஸ் தேடிட்டு வரேன் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, புவி கீழ இறக்கி விட சொல்லி ஒரே ஆட்டம் தான் அவருக்கு. எங்க அண்ணன் இந்த மாரி வெளியில போயிட்டு அவருக்கு ஒரே குஷி ஆயிடுது. அது முன்னாடி இருக்கிற பஸ் தான் நாங்க ஏற வேண்டிய பஸ்ஸு. அப்புறம் எங்க சாமி அங்க போயிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அங்க ஏறி நின்னுட்டு, "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு இருந்தாங்க ஜன்னல் வழியா. அப்புறம் சரி போயிட்டு சீட்ல ஏறிக்கிட்டோம். அங்க ஊஞ்சல் கட்டி போட்டோமா, புவிக்கு கட்டுனோம். சாய் நான் எனக்கும் வேணும் ஊஞ்சல்ன்ட்டு அவரு வந்து படுத்துட்டாரு. புவி வந்து அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டாங்க. அவரு அங்க விளையாட்டு வந்தாரு. இவரு எங்க கூட விளையாடிட்டு வந்தாரு. ஊஞ்சல் கட்டுனோனே ஒரே குஷி தான் சாய்க்கும், புவிக்கும். 2 பேரும் ஒரே ஊஞ்சல்ல படுக்கணும்னு சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படி ஒரே ஊஞ்சல்ல 2 பேரும் படுக்க முடியும்? அவரு அங்க இருக்கும்போது இவரும், இவரு அங்க போனாருன்னா, அவரும் இன்னும் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புவி பார்த்தீங்கன்னா தூங்கிப்புட்டான்னா, சரி அவன ஊஞ்சல்ல போட்டுட்டு இவன அங்க அனுப்பிச்சாச்சு. வீட்ல தூங்குற மாரி சார் நல்லா ஹாயா 3 மணி நேரம் தூங்கிட்டு வந்தாரு. 11 மணிக்கு போட்டவரு, 1 மணிக்கு என்னமோ 1 மணிக்கு மேல தான் எழுந்தாரு. அப்புறம் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிறுத்துனாங்க கிருஷ்ணகிரிட்ட வந்து. அங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் அப்புறம் ஏறி வந்துட்டோம். இடையில ஒரு ஆக்சிடென்ட்டு. அப்பா பார்க்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. வயசானவங்க தான் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் எங்க ஊருக்கு வந்துட்டோம். திருக்கோவிலூர் எங்க ஊரு. அங்க வந்துட்டு ஆட்டோல பஸ்ல போயிட்டு அங்க போறது கொஞ்சம் லக்கேஜ்லாம் இருந்துச்சு.